அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயா மூக்கிய தேவர் அவரோட குரு பூஜைக்கு வந்திருக்கோம். அவரை பற்றி கேள்விப்படும் போது உண்மையிலே கல்வி தந்தை அப்படின்னு மக்கள் சொல்லியிருக்காங்க. அவரை பற்றி நான் படிச்சிருக்கேன். அவர் ஏழை மக்களுக்கு கல்விகள் நிறைய அவர் செஞ்சுருக்காரு. காலேஜ், ஸ்கூல்ஸு, பல விஷயங்கள் அவர் இருந்த காலத்தில் மக்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது கச்சத்தீவை மீட்டெடுக்கணுக்காக உண்மையாக போராடி இருக்கார் அவர். அதே மாதிரி அவர் சமூக மக்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவராய கூடிய பயணம் செஞ்சு பிறகு 5 முறை உசிலம்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் பண்ணாத விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு மக்களுக்கு. உண்மையிலே இது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். அரசியல் இருக்கனால இந்த மாதிரி பல சமூக தலைவர்களும் அரசியலுக்காக போராட வரலாறு மிக்க தலைவர்களும் இந்த மாதிரி குரு பூஜையில் கலந்துக்கிறதும் அவங்களை பற்றி நினைவு கூறுறதும் அவங்களை வணங்குறதும் ஒரு நல்ல ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். நன்றி. விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் அந்த வெற்றி தொடர்பாக இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அவங்க பதிலளிக்க உத்தரவு தேர்தல் ஆணையம் பதிலளிக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு உத்தரவு நீதிமன்றம் உத்தரவு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட் எங்க சைடு வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதை இன்னைக்கு ஐயா அவர் நினைவிடத்துக்கு வரும்போது உண்மையான ஒரு அரசியல் தலைவராக அவர் போராடி இருக்காரு. இன்னைக்கு அவர் தொகுதியில் இன்னைக்கு இருக்கும்போது இன்னைக்கு நான் அவர் ஒரு வேட்பாளர் இங்கே வரும்போது இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு உண்மையிலேயே ஒரு வரவேற்பை நான் பார்க்க நிச்சயம் எங்களுக்கு பக்கம் நியாயம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறேன். மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடிச்சா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்களை படகு பறிமுதல் செய்யப்படும். தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடிச்சா கடும் நடவடிக்கை அவர்களுக்கு செய்யப்படாத அவங்க படகு பறிமுதல் செய்யப்படும். 3வது கட்டமாக கோடிக்கணக்கில் அபராதம் இப்போ சொல்லி இலங்கை அரசு ஒத்துருக்கு. இதை எப்படி உங்க கட்சி சார்பில் இது தவறான விஷயம். ஏன்னா கடல் எல்லைன்ற மீன் பிடிக்கும் போது ஒரு சில வாட்டி அப்படி போடலாம். அது பல கோடி அபராதம் கொடுக்க மீன் வியாபாரிகள் எல்லாமே ஏழைகள் அவங்க மீன் வியாபாரம் செஞ்சு மக்களுக்காக கொடுக்கணும். அது பல கோடி அபராதம் விதிக்கிறது, அதே மாதிரி அவங்களை சுட்டுக் கொடல உண்மையிலே ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இதே மாதிரி பண்ணனால்தான் இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் அந்த கவர்மெண்ட் எவ்வளோ ஒரு மோசமான நிலைக்கு போச்சு. அந்த மாதிரி திரும்பியும் அவங்க செய்யக்கூடாது. அதை இப்ப இருக்க திமுக அரசாங்கம் அவங்க தான் இதை நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி திமுக அரசாங்கம் கச்சத்தீவை கொடுத்து அவங்களுக்கும் இவங்களுக்குள்ள பல உள்குத்து இருக்கும். அது இப்ப நான் இங்க பேசுறது சரி இருக்காது. இருந்தாலும் இது தமிழக அரசு தான் இதை முன்னெடுத்து இதை மீனவர்களுக்கு இதுக்கு நல்லது செய்யணும். இன்னைக்கு நாங்க தேசிய முற்போக்கு திராவிடம் என்னைக்குமே மீனவர்களுக்கு நாங்கள் குரல் கொடுப்போம், அவங்களுக்காக துணை நிற்போம். அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு என்ற ஒரு தனிநபர் சர்ச்சைக்குரிய வகையில மாற்றுத்திறனாளி பற்றி பேசியிருக்காரு. இல்ல கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அது எங்க அந்நியாரால் அறிக்கை கொடுத்துட்டாங்க. கண்டிக்கத்தக்க விஷயம். நன்றி.